ஸோ பக்தி தொண்டுல வந்து நம்ம வந்து அது என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும்ன்றது நம்ம நம்மளே புரிஞ்சுக்கலாம். நீங்க சாப்பிட்றப்போ உங்க பசி ஆறும் இல்லையா? இப்போ நம்ம பசி எடுக்குதுன்னா நம்ம சாப்பிட சாப்பிட அந்த பசி நம்ம ஆறிடும். ஸோ அதே மாதிரி தண்ணி தாகம் அடிச்சுன்னா நம்ம தண்ணி குடிச்சா தாகம் தீர்ந்துடும். அதே மாதிரி நீங்க பக்தி செய்ய வந்து அதுல என்னென்ன பலன் கிடைக்குதுன்றது நீங்க நேரடியா நீங்க உணரலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செயல்கள் முதல்ல நம்பிக்கையா செய்யணும். அது முக்கியமானது. நம்பிக்கையா நம்ம செய்யணும். அது பலன் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பலனை நம்ம வந்து நேரடியாக உணரலாம். இதுல நம்ம பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் திருநாமத்தை நம்ம உச்சரிக்கிறோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த தினமும் நம்ம உச்சரிக்கிறோம். ஸோ நம்ம வந்து எந்த அபராதம் செய்யாம நம்ம வந்து மந்திரத்தை உச்சாரணம் செய்யணும். இது வந்து நமக்கு